இப்படி மஸ்ஜித் ஆட்சி செலுத்தக்கூடிய இடமாக மட்டும்தான் இருந்தது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலகட்டம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலகட்டம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய காலகட்டம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி காலகட்டம், இவருடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். இவர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகங்கள் எது? பள்ளிவாசல்கள். இமாம் ஷாஃபியாக இருக்கிறார், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எங்க உட்கார்ந்து பாடம் படிச்சாங்க? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எங்க உட்கார்ந்து பாடத்தை பயின்றார்கள், பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர் இமாம் ரபியத்துர் ராயி எங்க உட்கார்ந்து இஸ்லாத்தை பற்றி பாடம் நடத்தினார்? அபூ ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு உமர், இவர்கள் எல்லாம் மிக பெரும் வல்லுநர்களை இந்த சமூகத்துக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஒரு தனி வீட்டில் உட்கார்ந்து பாடம் நடத்தி இது இல்லை, எல்லாம் பள்ளிவாசலில் நடந்தது. எல்லாம் பள்ளிவாசல். வரலாறுகளில் நாம் பார்க்கக்கூடிய அத்துணை இமாம்களும் அவர்களது அடிப்படை கல்வி, அவர்களது மேற்கல்வி எல்லாம் எங்கே நடந்திருக்கிறது என்ற வரலாறுகளை பார்த்தால் பள்ளிவாசல்களில் தான் அவர்கள் பயின்றிருக்கிறார்கள்.